வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். ஓகேங்களா, இது வந்துட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. எதற்கான அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, குரூப் சி. ஓகேங்களா, குரூப் சி பார்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ எப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, நாளைக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, 14/7/2025, அதாவது நாளைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகுது. எப்போ முடியுது அப்படின்னா, அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஓகேங்களா, டென்டேட்டிவ் டேட் ஆஃப், அதாவது நீங்கள் வந்துட்டு 2 ஸ்டேஜ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1ல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், அதாவது கம்ப்யூட்டரில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது வந்து எப்போ அப்படின்னா, செப்டம்பர் 1st வீக் வந்துட்டு தோராயமாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 2 வந்து ஸ்கில் டெஸ்ட், இல்லைனா வந்து ட்ரேடு டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கில்லை வந்து முடிவு பண்ணுறது, உங்களுக்கு எவ்வளோ ஸ்கில் இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்கு. அது வந்து லேட்டாக சொல்லுவோம் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். போஸ்டிங்ஸ், வேக்கன்சிஸ், சேல்ரி இதெல்லாமே பார்க்கலாம். கீழே என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இது வந்துட்டு முழுக்க ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் கேட்டகரியில் வர ஃபீல்ட் ஆர் லேப் அசிஸ்டண்ட். ஓகேங்களா, இதற்கான சேல்ரி வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா, 7th பே கமிஷன் படி உங்களுக்கு தான் அவங்க சேல்ரி ஆஃபர் பண்ணுவாங்க. எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா, டோட்டலாக 10 வேக்கன்சி இருக்குது. அந்த 10 வேக்கன்சியில் ஒரு வேக்கன்சி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ்க்கு அவங்க வந்துட்டு விட்டுருக்காங்க. யூஆருக்கு ஒரு வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு ஒரு வேக்கன்சி, எஸ்சிக்கு 2 வேக்கன்சி, எஸ்டிக்கு 2 வேக்கன்சி, ஓபிசிக்கு 4 வேக்கன்சி. ஓகேங்களா, குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சயின்ஸில் வந்துட்டு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது எதில் அப்படின்னா, பாட்டனி, சுவாலஜி, அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, அப்படி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இந்த போஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட் போஸ்ட்டு ஃபாரஸ்ட் கார்ட். இதுக்கு வந்து 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 2 வேக்கன்சியும், ஓபிசிக்கு ஒரு வேக்கன்சியும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு 12th பாஸ் பண்ணால் போதும். அந்த 12th பாஸ் பண்ணிங்களே, அது வந்துட்டு சயின்ஸில் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்திருக்கணும். அப்படி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஃபிசிக்கல் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்துட்டு இதில் எடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த போஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு டிரைவர். இதுக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி, யூஆருக்கு ஒரு வேக்கன்சி வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணால் போதும். டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும். அண்ட் அந்த 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் வச்சுருக்கணும் அப்படின்ட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இங்கே கீழே கொடுத்துருக்குற இந்த லிங்க் வந்துட்டு நீங்கள் டச் பண்ணி நீங்கள் தாராளமாக போய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லிங்க் வந்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபீ என்னவாக இருக்கும் அப்படின்னா, டிரைவர் போஸ்டிங்க்கு எல்லாத்துக்குமே, அதாவது எல்லா போஸ்டிங்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஃபீஸ் தான். அதாவது 700 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் 150 ரூபா. அந்த 700 ரூபா அப்படிங்கிறது ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிற மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்துட்டு இந்த ஃபீஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. உமன், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸே கிடையாது. அதர்ஸ், இவங்களெல்லாம் தவிர்த்து அதர்ஸ் இருக்கீங்களே, அவங்க மட்டும் ஃபீஸை பே பண்ணால் போதும். ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்குறாங்க போஸ்ட் வைஸ். இப்போ நீங்கள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களோட ஏஜ் வந்து 21லேருந்து 30 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். எந்த டேட் படி அப்படின்னா, லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த டேட் படி. நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். டிரைவர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகே, ஒரு ரிட்டன் சென்டர் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா, அதாவது எக்ஸாம் சொன்னேன் இல்லையா, எக்ஸாம் இருக்குன்ட்டு, அந்த எக்ஸாமுக்கான சென்டர் வந்துட்டு கீழே கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டில் எங்கே அப்படின்னா, கோயம்புத்தூரில் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்துட்டு, அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபாரஸ்ட் கார்டுக்கு ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் அண்ட் டிரைவருக்கு ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அண்ட் அந்த மார்க்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்க்ஸ் வந்து சப்போஸ் நீங்கள் யூஆர் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 50% ஆஃப் மார்க்ஸ் எடுத்தால் போதும்.
ஓபிசி நான் க்ரீமி லேயராக இருக்கீங்க அப்படின்னா 45% ஆஃப் மார்க்ஸ் எடுத்தால் போதும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா 40% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு எடுத்திருந்தால் போதும். ஓகேங்களா? இதில் there shall be no minimum qualifying marks for the post of ஃபாரஸ்ட் கார்டு அண்டு டிரைவர். அதாவது ஃபாரஸ்ட் கார்டுக்கு டிரைவருக்கு எந்த ஒரு மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்துட்டு எதுவுமே கிடையாது. செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் 2 ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்துட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதுவீங்க. செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்துட்டு நடக்கும். ட்ரேடு டெஸ்ட் வந்துட்டு நடக்கும். ரெலவெண்ட் போஸ்ட் அந்தந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்துட்டு நடக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்டு கீழே அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய சிலபஸ் வந்துட்டு கீழே கொடுத்துருக்குறோம். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஎன் ஜாப்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.